சிறுமைப்படுத்தி இவன் நுட்பமா உன் மொழியில் இருந்து வெளியேற்றினான். இங்க வர கோயில்ரா, இந்த கோயில் தெய்வமா இருக்கிற முதல்ல யாருன்னு வருகிற? தமிழனுக்கு கடவுள் கிடையாது, கடவுள் கிடையாது, ஆனா தெய்வம் உண்டு. தெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழனுடைய வழிபாடு இயற்கை வழிபாடு, தெய்வம் இயற்கையோர் தெய்வம். வையத்தில் வாழ்வானது வாழ்வன் வானுடையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு இங்க வர தெய்வம் எப்படி வருதுன்னு எடுத்துக்கிட. பெரியப்பா வர்றாரு, தமிழன் வழிபாடா பாடுற, தாத்தா வர்றாரு, எல்லாரும் நினைச்சு வாங்குறா தான் கும்பிடுறோம்ல, செத்துறாரா படமா வச்சு கும்பிடுறோம்ல, இதாண்டா வழிபாடு. ஏன் விளங்கிட்டியாடா? விளங்கிட்டியாடா? என்னப்பா பேரு? தாத்தா பேரை வச்சிருக்கேன் ஆறுமுகம். இதாண்டா நம்ம மரபு. பைத்தியக்காரப்பட, இதாண்டா நம்ம மரபு. இது தெரியுங்களா? இயற்கை வழிபட்டம்டா. ஐம்பெரும் ஆற்றல் இல்லாது அனைத்துலகில் எந்த உயிரினமும் இல்லை. இது அறிந்த தமிழன் இயற்கையை போற்றினார். இயற்கை நம்முடைய தெய்வம். இதை உணர்ந்திடும் தலைவன் இயற்கை எனது நண்பன், வரலாறு என் வழிகாட்டி, வாழ்க்கையின் தத்துவாசிரியன்.